படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. புதிய வானம் புதிய பூமி மலரும் நாள் இதுவே. புதிய உள்ளம் புதிய மனம் காணும் நேரம் இது. அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் இல்லம் சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அருள்தனை தருகின்ற நாள் இதுவே. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangkanni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளை அவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்நாளிலே இன்னொரு நாளை நமக்கு நீட்டித்து தந்திருக்கிறார். எனவே அவரை போற்றுவதற்கும் புகழுவதற்கும் ஆராதிப்பதற்கும் வேண்டிய மனநிலையை அவரிடத்தில் கேட்டு இந்நாள் முழுவதும் அவருடைய ஆசையின் கரம் நம்மை தொடர்ந்து வழிநடத்தவும், நம்மை கரம் பிடித்து அவர் நாம் இன்று செய்யவிருக்கிற செயல்களையும் நம்முடைய சொற்களையும் சிந்தனைகளையும் ஆண்டு வழிநடத்த வேண்டி அவரிடத்திலே மன்றாடி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் நாம் இறைவனின் ஞானத்தை அடைவதற்கு வேண்டிய ஆற்றலை நாடுவோம். தூய மனத்தையும் தாழ்ச்சியான இதயத்தையும் நல்ல செயல்களையும் பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்மையும் அவரிடத்திலே மன்றாடி வேண்டுவோம். இறைவன் தாம் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வேண்டி இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாயிருக்கிற நம்முடைய குற்றங்குறைகள் பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். அவற்றுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றி அருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஞானம் ஆற்றல் கொண்டது, அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனிதநேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கின்றது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்றும் உள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாது அனைத்தையும் புதுப்பிக்கின்றது. தலைமுறைதோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்திலும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது, இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது. ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. ஞானம் 1 கோடி முதல் மறுகோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. 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 விண்ணுலகைப் போலது நிலைத்துள்ளது, தலைமுறை தலைமுறையாய் உள்ளது உமது வாக்கு பிறழாமை. நீர்ப்பு உலகை உறுதியாயிருக்க செய்தி, அது நிலை பெற்றுள்ளது. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது உமது வாக்கு. ஒழுங்கு முறைகளின்படி அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. ஆண்டவரே, என்றென்றைக்கும் உள்ளது
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. ஆண்டவர் என்றும் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அந்நாட்களில் இறையாட்சி எப்பொழுது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். இயேசு மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்பொழுது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாய் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளிரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினால் உதறி தள்ளப்பட வேண்டும். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மறைக்கல்வி ஆசிரியர் தம்முடைய மாணவர்களுக்கு இறையரசை பற்றி கற்பித்துக் கொண்டிருந்தார், சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது யதார்த்தமாக அவர் ஒரு கேள்வியை கேட்டார். சொர்க்கத்துக்கு போக யாருக்கெல்லாம் ஆசை, கையை உயர்த்தி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். எல்லாருமே கையை தூக்குனாங்க. எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போக ஆசை, மோட்சத்துக்கு போக ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கையை தூக்குனாங்க. ஆனால் ஒருவர் மட்டும் கையை உயர்த்தவே இல்லை. அவரை பார்த்து அந்த ஆசிரியர் கேட்டார், உனக்கு நரகத்துக்கு போக ஆசையாக இருக்கா, சொர்க்கம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த மாணவன் சொன்னான், நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையே எனக்கு சொர்க்கம்தான், சொர்க்கம் என் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி அவன் புன்னகை புரிந்தான். விண்ணரசு அல்லது இறையரசு அல்லது இறையாட்சி என்றவுடன் நாம் பொதுவாக என்ன நினைப்போம்? விண்ணரசு சொன்னாக்க அது வானத்தில் இருக்குது இல்லைங்களா அப்படின்ட்டு நினைப்போம். அப்படி இல்லைன்னா அது தமிழக அரசு, இந்திய அரசு, அதுன்ற ஒரு ஆட்சி முறை அப்படின்ட்டு நினைப்போம். அது முழுமையாக உண்மையானா இல்லை. விண்ணரசு கண்ணுக்கு புலப்படாது, அது உண்மைதான். அது இறைவன் செலுத்துகிற ஆட்சி முறை அப்படின்னு பார்க்குறோம். இறையரசு என்றால் என்ன, எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, நாம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் தெள்ள தெளிவாய் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல்ல பரிசேயர்கள் ஆண்டவரை வினவுகிறார்கள், அதற்கு ஆண்டவர் பதில் கூறுகிறார். இரண்டாவது ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு உரைக்கிற அந்த அறிவுரை அப்படின்னு பார்க்குறோம்.
முதலாவது, பரிசேயர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்க? இறையாட்சி எப்போது வரும்? ஏன் அதை கேட்கிறாங்கன்னா, அவர்கள் வெளியார்ந்த ஆட்சி முறையை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் மெசியா வருவார். எப்படி வருவார்? இந்த உலகத்து அரசனை போல வருவார். இந்த உலகத்து அரசனை போல அவர் கையில் வாளேந்தி அவர் அதிகாரத்தோடு செயல்பட்டு நம்மை மீட்பார். எனவே அவர் இறையரசு அல்லது விண்ணரசு என்பது மிகவும் கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் மெசியா வாளேந்தி வரவில்லை. அவர் மாறாக அமைதியின் அரசராக வந்தார். அன்பை பகிர்ந்தார். வார்த்தையான அவர் வடிவமானார். ஏழ்மையின் நிலையை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அறிகிறோம். மனிதனைப் போல கடவுள் எண்ணுவது இல்லை. மனிதர்களுடைய எண்ணங்கள் வேறு, கடவுளுடைய எண்ணங்கள் வேறு. மனிதனோ புறத்தை பார்க்கிறான், வெளியில் என்ன இருக்குன்னு பார்க்குறான். ஆனால் கடவுள் அகத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மனிதரின் எண்ணங்களும் இறைவனின் எண்ணங்களும் வேறுபட்டவையாக இருக்கின்றன. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இறையாட்சி கண்ணுக்கு புலப்படும் முறையில் அது வராது. இதோ இங்கே அதோ அங்கே என அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. எங்க செயல்படுது? இயேசு எப்பொழுது வந்தாரோ அப்பொழுதே இறையாட்சி வந்துவிட்டது. அங்கே இறைவன் செயல்பட ஆரம்பித்து விட்டார். அங்கே அவர் தனது பணியை தொடங்கி விட்டார். அவர் அன்பை பகிர ஆரம்பித்து விட்டார். தாழ்ச்சியை பிறருக்கு எடுத்து இயம்பினார். உண்மையாய் அவர் வாழ்ந்தார். நன்மையை சென்றவிடமெல்லாம் செய்தார். எனவே இறையாட்சி வந்துவிட்டது. அது உங்கள் நடுவே இருக்கிறது, அது உங்கள் நடுவே செயல்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு உரைக்கிறார். இரண்டாவது பகுதி அவர் தன்னுடைய சீடர்களுக்கு உரைப்பது. மின்னல் தோன்றுவது போல மானிட மகன் வருகையும் இருக்கும். இரண்டாவது வருகை இருக்கும். முதல் வருகை ஆண்டவர் வந்துட்டார், போதித்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது வருகை அப்போ இது கண்ணுக்கு புலப்படுகிற வகையில் இருக்கும். இறையாட்சி என்பது முதல்ல கண்ணுக்கு புலப்படாது. இப்போ பார்க்கிறோம், கண்ணுக்கு புலப்படுகிற வகையில், நீங்கள் காண்கின்ற வகையில் இருக்கும். எப்படி மின்னல் வெட்டுகிற பொழுது நாம் கண்டுகளிக்கிறோமோ அல்லது நம்மால் காண முடிகிறதோ அதுபோல ஆண்டவர் தீர்ப்பிட நீதிபதியாய் இரண்டாம் முறை வருவார் என்று சொல்லி அவர் அறிவுறுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம். ஏற்கனவே வந்துவிட்டார், மீண்டும் அவர் வரவிருக்கிறார். எனவே தான் சொல்லுவாங்க, ஆல்ரெடி நாட் எட். ஏற்கனவே ஆனால் இன்னும் இல்லை. ஒன்று இருக்கு ஆனால் இல்லைம்பாங்களா, அது மாதிரி அந்த இறையாட்சி வந்து விட்டது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்போ இறையாட்சி செயல்படுகிறது, மீண்டும் வரவிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் அதுக்கு என்ன செய்யணும்? நாம் மனம் மாற வேண்டும். நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக மாற வேண்டும். இயேசு வந்துவிட்டார், எனவே இறையாட்சி வந்துவிட்டது. அவர் வந்து எவற்றையெல்லாம் நிறுவினாரோ, எவற்றையெல்லாம் கடைபிடித்தாரோ, எவற்றையெல்லாம் செயல்படுத்தினாரோ அந்த விழுமியங்களை, அவருடைய சொற்களை, அவருடைய செயல்களை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பொழுது இறையாட்சி செயல்படுகிறது. நாம் அவருடைய அடிச்சுவடுகளை எல்லாம் பின்பற்றாமல் பாவத்தில் செல்லுகிற பொழுது, பாவ வாழ்க்கையை வாழுகிற பொழுது அங்கே சாத்தானின் ஆட்சி, தீயோனின் ஆட்சி நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. கொரிந்தியர் திருமுகம் முதல் திருமுகத்தில் 4வது அதிகாரம் 20வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், இறையாட்சி பேச்சில் அல்ல செயலில் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 18வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில், இந்த சிறு பிள்ளையை போல தம்மையே தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் பெரியவர். பல சமயத்தில் பெரியவர்கள் தாழ்ச்சி நிறைந்த மனப்பான்மையோடு மனிதர்கள் வாழ மறுக்கிறார்கள். இந்த சிறுபிள்ளைகளை காட்டி இவர்களைப் போல தம்மையே தாழ்த்தி கொள்ளுகிறவர்கள் விண்ணரசில் மிகப்பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இறையாட்சி சிறுபிள்ளை போன்றோருக்கே உள்ளது என்று சொல்லி மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். செல்வர் விண்ணரசில் புகுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். மற்ற எல்லாரின் நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும் என்று சொல்லி தம் சீடர்களுக்கு ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அப்பொழுதுதான் நீங்கள் விண்ணரசில் புக முடியும். இறையாட்சி உங்களுக்கு உரியதாக மாறும். ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு இவர்களுக்கே உரியது என்று சொல்லி ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு இருப்பது இறையாட்சி, அவரது உடனிருப்பு இறையாட்சி, அவர் விட்டு சென்றதை கடைபிடிப்பது இறையாட்சி, அவரது விழுமியங்களை கடைபிடிப்பது இறையாட்சி. இயேசு அப்படி என்னத்தை விட்டு சென்றார்? அவர் எதனை போதித்தார்? இயேசு உண்மையை போதித்தார்,
வாழ்வும் வழியும் உண்மையும் நானே என்று சொன்னார். அந்த உண்மையை போதித்தார், அந்த உண்மையை வாழ்ந்து காட்டினார். நாமும் அதுபோல உண்மையாய் சிந்திக்கிறோமே ஆனால், நாமும் அதுபோல உண்மையை பேசுகிறோமே ஆனால், நாமும் அதுபோல உண்மையை செயல்படுத்துகிறோமே ஆனால், நாமும் இறையாட்சியில் பங்கு கொள்கிறோம். அந்த இறையாட்சி இன்றும் செயல்படுகிறது என்று அர்த்தம். இயேசு தாழ்ச்சியை போதித்தார், வாழ்ந்தும் காட்டினார். அதுபோல நாமும் தாழ்ச்சியோடு வாழ்கிறோமே ஆனால், தாழ்ச்சியோடு நம்முடைய சொற்களிலும் செயல்படுகிறோமே ஆனால் இறையாட்சி செயல்படுகிறது என்று பொருள். சென்றவிடமெல்லாம் இயேசு நன்மை செய்தார். நாமும் செல்லுகிற இடமெல்லாம் நன்மை செய்தோமே ஆனால், நம்மை நாடி வருகிற ஏவருக்கும் நல்லது நினைக்கிறோம், நல்லதை செய்கிறோமே ஆனால், நல்ல சொற்களை உரைக்கிறோமே ஆனால் இறையாட்சி செயல்படுகிறது என்று அர்த்தம். இயேசு ஏழை எளியோரை நேசித்தார். பல சமயங்களில் இது மிகவும் கடினமானதாக இருக்கிறது. ஏழைகளை பார்த்தால் பல பேருக்கு பிடிக்கிறது இல்லை, ஆனால் அதே சமயத்தில் செல்வர்களை பார்த்தால் பிடித்து விடுகிறது. செல்வர்களுக்கு நிறைய நண்பர் இருப்பர், ஆனால் ஏழைக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு பிரிவர் என்று நீதிமொழி புத்தகத்திலே வாசிக்கிறோம். அதுபோல நாம் ஏழைகளை எளியவர்களை நேசிக்கிறோமே ஆனால், அவர்களோடு சுமூகமாக உறவு முறையில் இருக்கிறோமே ஆனால், அவர்களுக்கு அன்பு பரிவு காட்டுகிறோமே ஆனால் இறையாட்சி அங்கே செயல்படுகிறது என்று பொருள். நோய்களை நீக்கினார், பேய்களை ஓட்டினார். பல சமயத்தில் நாம் இருப்பது பல பேருக்கு என்ன செய்யுது, நோயினை கூட்டி விடுகிறது இல்லைங்களா? நாமே பிறருக்கு தீயோனாக மாறி விடுகிறோம். அப்படி இல்லாமல் நம்முடைய சொற்களில், நம்முடைய செயல்களில், நம்முடைய சிந்தனைகளை மற்றவங்களுக்கு நல்லதை நினைக்கிறோம், நல்லதை சொல்கிறோம், நல்லதை செய்கிறோம்னு சொன்னாக்க அங்கே இறையாட்சி செயல்படுகிறது என்று பொருள். இயேசு இவற்றை சொன்னது மட்டுமல்ல, இவற்றையெல்லாம் வாழ்ந்து காட்டினார். இவற்றையெல்லாம் பிறருக்கு செய்தார், நன்மைகளை செய்தார், உண்மையினை உரைத்தார். நாமும் அப்படி இயேசுவை போல இருக்கிற பொழுது இறையாட்சி நம் நடுவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, அதெல்லாம் நம்ம செய்யலை, அதற்கு எதிர்மாறான விழுமியங்களை கடைபிடிக்கிறோம், அதற்கு எதிர்மாறான இயேசுவின் போதனைகளுக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் எதிரானவற்றை நாம் வாழ்ந்து காட்டுகிறோம் என்றால் அங்கே இறையாட்சி செயல்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். எனவே நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். தாழ்ச்சியான மனநிலை கொண்டு நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி, எந்த ஒரு வேறுபாடும் இன்றி, இந்த இனம், இந்த மக்கள், இந்த மொழி பேசுபவர், இந்த சாதியினர், இந்த இனத்தவர் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் நாம் இறங்கி, நாம் எல்லோரோடும், யாவருமே இறைவனின் மக்கள், நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்ற சமத்துவமான மனநிலையோடும் உண்மையான விழுமியங்களோடும் நேரிய மனத்தோடும் தாழ்ச்சியோடும் நாம் வாழுகிற பொழுது இறையாட்சி அங்கே செயல்படுகிறது. அப்படி நம்ம வாழல, இயேசுவின் விழுமியங்களை கடைபிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க இறையாட்சி அங்கே செயல்படவில்லை. ஆண்டவர் இயேசு அவர்களோடு இருந்தார், போதித்தார், வாழ்ந்து காட்டினார். இறையாட்சி அங்கே இருந்தது. அவற்றையெல்லாம் சீடர்கள் கடைபிடித்தார்களே ஆனால் இறையாட்சி தொடர்கிறது. இல்லை, அதற்கு எதிர்மாறாக நடந்தும் சொன்னாக்க இறையாட்சி அங்கே இல்லை என்று அர்த்தம். அதனால்தான் ஆல்ரெடி நாட் எட், ஆண்டவர் வந்துவிட்டார், மீண்டும் வரவிருக்கிறார். எனவே நாம் உண்மையான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம், நாம் தாழ்ச்சியான வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம், நேரிய வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கு என்ன தேவை? அதை தான் அந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுது. அதற்கு ஞானம் தேவை. ஞானம் ஆற்றல் மிக்கது, அறிவாற்றல் உடையது, உண்மையானது, தாழ்ச்சியானது, பிறரை புண்படுத்தாது இல்லையா? அப்படிப்பட்ட நேரிய விழுமியங்களை எல்லாம் பின்பற்றி வாழுகிற பொழுது, ஞானத்தோடு வாழ்கிற பொழுது, ஞானமிக்கவர்களாய் வாழ்கிற பொழுது ஆண்டவர் ஆட்சி இங்கே செயல்படுகிறது, இறையாட்சி இங்கே செயல்படுகிறது. ஆனால் இந்த விழுமியங்கள் எல்லாம் கண்ணுக்கு புலப்படுமா? புலப்படாது. மாறாக அது செயல்பாட்டில் இருக்கிறது. இதோ இங்கே, அதோ அங்கே என்று சொல்லுவார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் நீங்கள் நம்பிவிடாதீர்கள். வெறும் பேச்சில் அல்ல இறையாட்சி என்பது, செயல்பாட்டில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாமும் இறையாட்சியை பரப்புவதற்கும், பிறரை அன்பு செய்வதற்கும், நேசிப்பதற்கும், உளமாற உறவாடுவதற்கும் வேண்டிய மனநிலையை இறைவனிடத்திலே கேட்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே.
உலகமும் நட்பும் உறவும் தந்தாய், உணவும் உடையும் உயிரும் தந்தாய். உம்மை போல நானும் வாழ உள்ளதெல்லாம் பகிர்ந்து வாழ அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே, அள்ளி தந்தாயே இறைவா, அள்ளி தந்தாயே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளவுமை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். இதனை வழிநடத்துகின்ற எங்கள் திருத்தந்தை லியோ இன்று 74ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற தஞ்சாவூர், வேலூர், சென்னை உயர் மறை மாவட்டத்தின் நாயர்களையும் எல்லா திருநிலையையும் எல்லா அருட்சகோதரிகளையும் தந்தையர்களையும் எங்கள் அனைவரையும் உமது திரு அவையின் அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் பெற்றோர்களையும் உற்றார் உறவினர்களையும் சகோதர சகோதரிகளையும் இன்று திருப்பலி நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைவரையும் ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். நாங்கள் அனைவரும் எங்கள் தாய் மரியாளோடும் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தவராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். தாழ்மீகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். இது கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழியிருந்தும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு புலம்பாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினேன். விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன். உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு உம் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, our Lady of Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையாட்சியின் மக்களாய் சென்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்